நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், கழக இளைஞரணியினுடைய செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து ஒன்றிய அரசு எந்தளவுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பது குறித்து பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் அந்த கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிற நம்முடைய மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய நகர பகுதி கழக, பேரூர் கழக, கிளைக்கழக நிர்வாகிகள், துணை அமைப்புடைய நிர்வாகிகளுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதோடு, கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு நாடாளுமன்ற தொகுதியை குறைக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அவர்களுக்கு எந்தெந்த மாநிலத்தில் அதிக இடங்கள் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லையோ அந்த மாநிலங்களெல்லாம் தொகுதிகளை குறைத்து வட மாநிலங்களுடைய தொகுதிகளை அதிகப்படுத்தி தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கலாம் என்று ஒன்றியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற நம்முடைய திரு மோடி தலைமையிலான அரசின் மூலமாக இந்த நடவடிக்கையை எடுத்து வருகின்றது. இந்த அரசு இன்றைக்கு அதைத்தான் கண்டிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் முதல்ல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான், ஏன் தேசிய அளவிலேயே நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்கள் தான் அதற்கென குரல் கொடுத்தார்கள். அந்த வகையில் மட்டுமல்ல, இதற்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை அரசின் சார்பில் ஏற்பாடு செய்தார்கள். கடந்த 5ஆம் தேதி மார்ச், அதாவது இந்த மாதம் 5ஆம் தேதி ஏற்பாடு செய்து நம்முடைய தலைமைச் செயலகத்தில் அந்த கூட்டம் நடைபெற்றது. அழைக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளும் சரி, 63 அமைப்புகளுக்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டது. அதில் 58 அமைப்புகள் கலந்து கொண்டு தங்களுடைய ஒத்த கருத்துக்களை இன்றைக்கு தந்ததன் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வலையை ஏற்பட்டிருக்கின்றது. ஏன் தேசிய அளவிலேயே இது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதில் குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதியை குறைக்கிற ஒன்றிய அரசை கண்டிக்கிற அந்த தீர்மானம், அதில் குறிப்பாக ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில் ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்கிறது என்று முடிவு செய்து அந்த கூட்டுக்குழு நடவடிக்கை கூட்டுக்குழுவாக கடந்த மார்ச் இந்த மாதம் 22ஆம் தேதி அந்த கூட்டம் சென்னையில் நடைபெற்றது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அழைப்பையும் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து பெரும்பான்மை கட்சிகள், பெரும்பான்மையான அமைப்புகள் அன்றைக்கு ஆதரவு தெரிவித்த காரணத்தினாலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அந்த கூட்டம் நம்முடைய நடவடிக்கை கூட்டு நடவடிக்கை குழு என்கிற வகையில் 22ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று, தமிழ்நாட்டு மக்களினுடைய அழைப்பை ஏற்று பஞ்சாப் மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், கேரள மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அதேபோல் தெலுங்கானா மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர், கர்நாடக மாநிலத்தினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த அரசின் சார்பில் கலந்து கொண்டது மட்டுமல்ல, பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அந்த கூட்டுக்குழு நடவடிக்கை குழுவில் கலந்து கொண்டார்கள். அந்த வகையில் அதிலேயும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தொகுதியை அங்கே குறைக்கக்கூடாது, நாடாளுமன்ற தொகுதியை குறைக்கக்கூடாது. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை தொடரும் என அறிவிக்கப்பட்டது. இன்று வரை அந்த எண்ணிக்கை இருக்கிறது. எனவே தான் அது தொடர வேண்டும் என்று இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். அதேபோல் அப்படி இருந்தால் நியாயமான தொகுதி வரைமுறை, யாரும் பாதிக்காத அளவில் அந்த தொகுதி வரைமுறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய 1971ஆம் ஆண்டு கணக்கின்படி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய ஒவ்வொரு 10 ஆண்டுக்கான மக்கள் தொகை வளர்ச்சி என்பது 23.41% தான் ஆகவும், வட மாநிலங்களில் 24.39 ஆகவும் இருந்தது. அதாவது ஒரு பகுதியில் மக்கள் தொகை வளர்ச்சியானது மற்றதில் குறைவாகவும் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டது. அதாவது ஒன்றிய அரசால் அன்றைக்கு கடந்த காலத்தில் நாம் இருவர் நமக்கிருவர் என்று அங்கே மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை அறிவித்தது. எனவே அந்த வகையில் தமிழ்நாடு அரசு போன்ற தமிழ்நாடு மாநிலங்கள் போன்ற மாநிலங்கள் அதையெல்லாம் முறையாக பின்பற்றியது. அதன் காரணமாக மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது.
எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இங்கே தொகுதி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வட மாநிலங்களில் தொகுதியை அதிகமாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் சுட்டிக்காட்டி, எனவே ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தை கடைப்பிடித்த காரணத்தால் நமக்கு ஒரு தண்டனை கிடைத்திருக்கிறது என்று எண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கணக்கின்படி பார்த்தால் தமிழ்நாடு, கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்கள் மக்கள் தொகையின் 10 ஆண்டு வளர்ச்சி விகிதத்தை 12.51% குறைந்துள்ளன. அதே சமயம் வட மாநிலங்களில் 21.83% வளர்ச்சி விகிதம் உள்ளது. அது வெறும் மக்கள் தொகை வித்தியாசம் மட்டுமில்லை, பொருளாதாரத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் தொகை சிறப்பாக குறைந்துள்ளது. தமிழ்நாடு குறைந்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் இந்திய பொருளாதாரத்துக்கு கணிசமான பங்களிக்கின்றன. அவற்றில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDP பங்கு 36% ஆகும். ஆனால் மத்திய அரசிடமிருந்து திரும்ப கிடைக்கும் வரி பகிர்வு வெறும் 27% மட்டுமே. ஆகவே பீகார், உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் GSDP 20% மட்டும் பங்களிக்கின்றன. ஆனால் அவை 42.5% நிதி பகிர்வு அங்கே பெறப்படுகின்றது. இது நியாயமற்ற பகிர்வு முறை. அதாவது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றும் மாநிலங்களில் குறைந்த அளவாகவும், அதே நேரத்தில் இன்றைக்கு குறைந்த பொருளாதார உற்பத்தி கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பங்கும் கிடைக்கிறது. ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் தமிழ்நாடு 29 ரூபாய் பெறுகிறது, கர்நாடகம் ரூபாய் 14 என மிக குறைந்த அளவை பெறுகின்றன. மாறாக 4 வட மாநிலங்கள் தாங்கள் செலுத்தும் ஒவ்வொரு 100க்கும் சராசரியாக ரூபாய் 425 பெறுகின்றன. பீகார் மட்டும் 922 ரூபாய் பெறுகிறது. மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு தொகுதி வரைமுறை மேற்கொள்ளப்பட்டதால் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு அது அநீதியாக அமையும் என எம்பிக்கள் எண்ணிக்கை குறையும் எனவும், அதனால்தான் அரசியல் பிரதிநிதித்துவம் குறையும் என்று நாம் சொல்கிறோம். நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசிடம் நாம் அழுத்தம் திருத்தமாக நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கோம். நம்முடைய மக்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள். தொடர்ந்து இது போன்ற வஞ்சிப்பு மட்டுமல்லாமல் இன்றைக்கு 100 நாள் வேலை, இது கிராமப்புறத்தில் ஏழை எளிய மக்களுக்கு, சாதாரண சாமானிய மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையில் கடந்த காலத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த பொழுது கொண்டு வரப்பட்டது. அதே அந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஒரு 4-5 மாதமாக ஒன்றிய அரசு அந்த நிதியை மாநில அரசுக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தர இன்றைக்கு மறுத்திருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதி நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் தான் சுமார் 4000 கோடி ரூபாய் அந்த நிதி கிடைக்கும் பட்சத்தில் அந்த நிதி ஏழை எளிய மக்களுக்கு, கடைக்கோடி மக்களுக்கு அது போய் சேரும், அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும், அந்த சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் அந்த நிதி இன்று வரை நிறுத்தி வைத்திருக்கின்றது. அதேபோல் மும்மொழி கொள்கை என்று சொல்லி சமீப காலமாக ஒன்றிய அரசு இன்றைக்கு அந்த இந்தி திணிப்பை மறைமுகமாக திணிக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த வகையில் கல்விக்கு தரக்கூடிய நிதி கூட இந்த மும்மொழி கொள்கையை நடைமுறையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால்தான் கல்விக்கு தரக்கூடிய நிதி கூட தருவோம் என்று இன்றைக்கு அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற சூழலை ஏற்பட்டிருக்கிறது. அது நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, பாண்டிச்சேரி உறுப்பினரும் சேர்த்து கடுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மற்ற மாநிலத்திலும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. எனவே தான் ஏற்கனவே பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது என்ன நடைமுறைப்படுத்தப்பட்டதோ, அதாவது தாய்மொழி, அந்தந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி, அந்த மக்களுடைய தாய்மொழியை பின்பற்றுவது, தொடர்பு மொழியாக ஆங்கிலம் என்று இருமொழி கொள்கை என்று இருந்ததை இன்றைக்கு 3வது மொழி என்று என்கிற ஒரு திணிப்பு. ஒரு மொழியை, இன்னொரு மொழியை நாம் யாரும் கற்க வேண்டாம் என்று எந்த நேரத்திலும் நாம் சொல்லவில்லை, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவில்லை, நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லவில்லை. ஆனால் தவறான ஒரு பிரச்சாரத்தை, மற்ற மொழியை படிப்பதை தடுக்கிறார்கள் என்கின்ற மக்களிடத்தை தவறான கருத்தை பரப்பி வருகிறது பாஜக போன்ற கட்சிகள். இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லாமல் நாம் அனைவரும் இன்றைக்கு மற்ற மொழியில் யார் வேண்டுமானாலும் எந்த மொழிகள் வேண்டுமானாலும் படிக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை, யாரையும் நாம் தடை செய்யவில்லை. எனவே திணிக்க வேண்டாம் என்பது தான் நம்முடைய அழுத்தமான கருத்து. எனவே அந்த வகையில் அந்த கருத்தை ஒட்டி தான் இன்றைக்கு நம்முடைய எதிர்ப்பு குரலாக நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கழகத் தலைவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிற தலைப்பின் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் ஒன்றிய அரசினுடைய செயல்பாட்டை எதிர்கொண்டு வருகிறார்கள். எனவே அவருக்கு தொடர்ந்து நம்முடைய மாநில மக்கள் நிச்சயமாக தொடர்ந்து குரல் கொடுப்பார்கள். ஒத்த கருத்துடைய நம்முடைய பல்வேறு மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்களும், பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும்
அதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கிற நம்முடைய பல்வேறு பிரச்சனைகள், ஒன்றிய அரசை எதிர்த்து எடுத்திருக்கிற பல்வேறு பிரச்சனைக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் நம்முடைய ஆதரவை தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மக்கள் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைத்து அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.